தாவேக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு விருப்ப மனு விநியோகம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதாவது இந்த கட்சியின் சார்பில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு விரும்புபவர்கள் அந்த கட்சியின் விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக 6ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து 14ஆம் தேதி மாலை வரை அந்த விநியோகம் நடைபெறும். யார் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் உறுப்பினர்கள், தொண்டர்கள் என யார் வேணாலும் வாங்கி அந்த மனுவை கொடுக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படிதான் தற்போது கட்சியுடைய தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்தில் தற்போது அந்த விருப்ப மனு விநியோகம் தொடங்கி இருக்கிறது. முதல் மனுவை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரான விஜயலட்சுமி பெற்றுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவர்தான் கட்சியுடைய முதல் பொறுப்பும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது மாநில நிர்வாகிகளை தவிர கட்சி உறுப்பினர் சேர்க்கை அணியுடைய செயலாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார், அமைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர்தான் தற்போது அந்த பவானியை சேர்ந்த விஜயலட்சுமி தன்னுடைய அந்த முதல் மனுவை கட்சியுடைய முதல் மனுவை பெற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் சிவா இரண்டாவது மனுவை பெற்றிருக்கிறார். இன்று முதல் வருகின்ற 14ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நடைபெற இருக்கிறது. இன்று கொடுக்கக்கூடிய இந்த விருப்ப மனுவை விரைவில் அவர்கள், அதாவது கட்சி தலைமை சொல்லக்கூடிய தேதிக்குள் திரும்ப கொடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த தேதிக்குள் அந்த மனுவை திருப்பி தரும் பொழுது பொது தொகுதியில் விரும்புவர்கள் 10,000 ரூபாய்க்கு கட்சியின் வங்கி கணக்கில் டிடி எடுத்து செலுத்த வேண்டும். அதே போல் தனி தொகுதியில் போட்டியிட விரும்புவர்கள், மனு கொடுப்பவர்கள் 5,000 ரூபாய்க்கு கட்சியின் வங்கி கணக்கில் டிடி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில் ராஜா.